பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். நாம் அனைவருக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதகம் சொல்லுகிறது என்றால், உபாகமம் 28:1 என்ன சொல்லுகிறது என்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நம்ம செய்ய கவனமா இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். வேதம் வாசிக்கும் போது தேவன் அவர் பேசுகிறார் என்றால் உண்மையாய் நாம் செவி கொடுக்கும் போது, அவர் சொல்லுகிற கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது உலகத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நம்ம மேன்மையாக வைப்பார். நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவின்றி நடத்துவார். ஹல்லேலூயா. நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.